சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத கவனிப்போங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உடல் வலிமைகள் அதிகரிக்கக்கூடியதான ஒரு காலமாக அமையுது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதாவது ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கார். அந்த ஸ்போர்ட்ஸ்மேனை பிளே கிரவுண்டில் விடாமல் ஒரு 4 சவுத்துக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த இடத்துல நீனே தனியாக விளையாடு அப்படின்னா விளையாடுவாரா? அல்லது ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டு ஒரு நல்லா டான்ஸ் ஆடுறவரை கொண்டு அங்கே போய் விட்டு டான்ஸ் ஆடுப்பாருன்னா ஆடுவாரா? இல்லை ஒருத்தரை பிடிச்சி கட்டி போட்டு வச்சு நல்லா பாடுனா பாடுவாரா? அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய விஷயம், அவங்களுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு உண்டான ஒரு இருக்கை, அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான பிளேயர்ஸுடன் இருக்குது, அதை விளையாட்டு அதை இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காலத்தில் அவங்க இருக்கும்போது தான் அதுங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு முயற்சி கொடுக்கும். அவங்களுடைய முழுமையான எஃபர்ட்டையும் அதில் போடுவாங்க. அதன் மூலமாக அவங்க நல்ல ஒரு கீர்த்தி கிடைக்கும் இல்லைங்களா? இதுதானே உண்மை. அது வெற்றி கிடைக்குது அல்லது தோல்வி கிடைக்குது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க மன திருப்தியாக முழுமையான அவங்களுடைய பங்களிப்பு அதில் அப்போ தான் செய்ய முடியும்.
அது மாதிரி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்த ரொம்ப வருடமாகவே அவங்க முழு எஃபர்ட்டையும் போட முடியாத சூழ்நிலை. அவங்க என்ன படிச்சாங்களோ அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இன்னொரு துறையில போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க கால சூழ்நிலையினாலே அதுல வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் எப்போ மாறுங்கிற ஒரு ஏக்கம் இயற்கையாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு மனசுல இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமா இருக்கு. ஏன்னா 6ல சனி இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துல சில கிளேசங்கள் கொடுப்பாரு, அல்லது ஒரு அவங்க விரும்பின வேலையா இருக்கும், ஆனா அதுல விரும்பத்தகாதவங்களுடன் கூட வேலை செய்யக்கூடிய அமைப்பாக மாறிடும். ஏதோ ஒரு வேலையில அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படி போயிட்டு இருக்கு. அந்த காலம் இப்போ மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. கன்னிராசிக்காரங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு. கண்டக சனி ஆச்சா சாமி, கவலையே படாதீங்க. கண்டக சனி, அந்த சனி, இந்த சனி எதுனாலும் இருக்கட்டும். கண்டக சனியா இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பார்வை வரப்போகுது. அவருக்கு குரு பகவான் பார்க்குறாரு. அதனால கண்டக சனி பெரிய உபாதை கிடைக்காது. அடுத்து 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே போவது நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக நண்பர்களோட சண்டை போட்டுட்டீங்களா, அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. அதாவது உங்களுக்கும் உங்கள் அங்காளி பங்காளிக்குள்ள பெரிய சண்டை இருக்குது, சொத்து பிரிவில் பெரிய பிரச்சனை இருக்குது. அண்ணனை கேட்டால் தம்பியை கேட்டார், தம்பியை கேட்டால் பெரியப்பா கேட்டார், பெரியப்பா கேட்டால் சித்தப்பா கேட்டால், சித்தப்பா கேட்டால் அத்தை என்ன கையெழுத்து போடுறாங்க, அத்தையை கேட்டால் நம்மளுடைய ஒன்று விட்ட தாத்தா இருக்காரு, அவங்களுடைய இது பண்ணணும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பிரிவாக போயிட்டு இருக்கு. அது போனால் இது வரல, தெற்க போனால் வடக்க வருது, வடக்க போனால் மேற்க போகுது, மேற்க போனால் கிழக்க போகிறாங்க, கிழக்க போனால் மேலே கீழேன்னு பார்க்குறாங்கன்னு போயிட்டே இருக்கு. ஆனால் எப்போ தான் நம்ம இந்த சொத்து நமக்கு வரும்னு ஒரு பெரிய ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இப்போ உள்ள காலம் உங்களுக்கு சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், உங்கள் தாய் தந்தையார் அல்லது உங்களுடைய பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி உங்களுக்குன்னு என்ன வச்சுட்டு போயிருக்காங்களோ அதை பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரார். எதனால் அப்படின்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே போகக்கூடியதுனாலே வருது. கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும், பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய முழுமையான செயல்திறனையும் வெளிப்படுத்துவீங்க. அதான் முக்கியம். உங்களுடைய உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பு உங்களால் 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கக்கூடிய ஆளு, நீங்கள் டெய்லி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கக்கூடிய ஆளு, உங்களை நடக்க முடியாமல் உட்கார வச்சாலே உங்களுக்கு வியாதி தான். யதார்த்தம் இல்லைங்களா? அதனால அது எல்லாமே இப்போ மாறுது. என்ன ஆக போகுது, 10 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களுக்கு 10 கிலோமீட்டர் முழுமையாக உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்த போறீங்க. அப்போ தானே உங்களுக்கு உடலுக்கும் வலிமை, மனசுக்கு தெம்பு, அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயலிலும் அந்த சிரத்தை ஏற்படும். அது மாதிரி உங்களுடைய செயல்கள் எல்லாமே மாறப்போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் அதே சனி பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துல போகிறதுனால புத்திரஸ்தானாதிபதியும் பேர். அதனால் கல்யாணமாகி குழந்தை ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு ஏங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பல எண்ணற்ற நன்மைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. முக்கியமாக புதன்கிழமை தோறும் புத பகவானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 அமோக வளர்ச்சிகள் உண்டு. சிவாய நமக.